சோம்பேறித்தனமாக இருக்கீங்களா? ஒரு வேலையை செய்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகட்டும், 10 நிமிஷம் ஆகட்டும், அப்புறமா செய்கிறேன், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது, ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது கூட ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டாங்கன்னா மண்டே மார்னிங் தான் எடுத்து வைப்பேன். சாப்பிட்ற தட்டை விளக்கியே வைக்க மாட்டேன், அப்படியே கொண்டு போய் வச்சுடுவேன். ஆனால் இப்போது வீடியோவில் பார்க்குறீங்கள, அது ஃபுல்லாகவே நான் தான் விளக்குறேன். அதில் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. எங்களோட வீடு ரொம்ப குட்டி வீடு. என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, எங்கள் வீடு ரொம்ப குட்டி வீடு. அந்த வீட்டில் கொஞ்சமாக திங்ஸ் வச்சா கூட ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ வீட்டை மேக்ஸிமம் நான் வந்து நீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கும் ஒரு பாப்பா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே எடுத்து அப்படி அப்படியே போட்டுருவாங்க. சரி, ஓகே, விளாண்டுட்டோம், விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி விட்டுருவேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு சில பொறுப்புகள்லாம் வந்த மாதிரி நானே உணர்கிறேன். ஒரு என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, நைட்டி போட்டால் தான் நானும் பெண்மை உணர்கிறேன் அப்படின்னு, அந்த மாதிரி தான். அதுவும் மேரேஜ் ஆன புதுசில் கூட தெரிவிக்கல. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அந்த குழந்தைக்கு சாப்பாடு செய்யணும், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வீட்டை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். ஒரு சில விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணும். இப்படிலாம் யோசிக்கும் போது அந்த குழந்தைக்காக அப்படின்றத தாண்டி கூட ஒரு ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அவருக்காகவும் காலையில் லஞ்ச் செய்யணும், காலைல பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்சு செய்யணும், நைட்டு டின்னர் செய்யணும், மேக்ஸிமம் வெளியில் வாங்கி சாப்பிடாத அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவோம். அப்படி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் யோசித்து பார்த்தேன், இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேனே, ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானே யோசிப்பேன். ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சிட்ருப்பாங்க. நான் வந்து அப்போ சொல்லுவேன், ஊருக்கு போகணுன்ற ஆர்வத்தில் வந்து சொல்லுவேன், ஏம்மா ஊருக்கு தானே போகிறோம், போயிட்டு வந்துட்டு கூட செஞ்சுக்கலாம்ல, இப்போ டைம் ஆயிடுச்சு, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாவை கூப்பிடுவேன். ஆனால் இப்போது ஊருக்கு போகணும் அப்படின்னா பாத்திரம் விளக்குறதுலேருந்து பாத்திரத்தை நீட்டாக தண்ணி இல்லாமல் எல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டு நீட் பண்ணிவிட்டு டிவி ஆஃப் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணி அதெல்லாம் கூட ஓரளவுக்கு பேசிக்காக செய்கிறது தான். ஆனால் அந்த பாத்திரம் விளக்கி வச்சுட்டு வரதெல்லாம் வந்து எனக்கே புதுசாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணியும் வாஷ் பண்ணி மடித்து பீரோலெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போகிறேன். என் லைஃப் இப்படி மாறிடுச்சின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நான்லாம் எப்பட்றா இப்படி மாறினேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என் லைஃப் மாறி இருக்குங்க. நமக்காக இல்லை அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம மாறிக்கிறோம், நம்ம ஹஸ்பண்ட்காக நம்ம மாறிக்கிறோம். மாறி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனும் சம்டைம்ஸ் இருக்குதான். நம்ம குடும்பத்துக்காக தானே மாறுறோம் அப்படின்னு சொல்லியும் மாறிக்கிறோம். ஸோ மாறுறது வந்து நல்லது தான், நல்லா இருந்தால் நல்லது. ஓகே, எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறோம், நமக்காகன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? எனக்குன்னு நான் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 1.5 hours, ஈவினிங் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். எதுக்கு அப்படின்னா எனக்கான டைம் நான் கொடுக்கணும். நான் எனக்கான டைம் கொடுத்தா மட்டும்தான் என் ஃபேமிலிக்கான டைம் கரெக்டாக கொடுக்க முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொடுக்க முடியும், டென்ஷன் ஆகாமல் கொடுக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே டைம் இல்லை, நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அவங்க மேலே கோவம் வரும், கடுப்பாகும், சண்டை வரும், குழந்தைய திட்டுவோம், அடிப்போம். இதை கூட பண்ண மாட்டியா, எனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமலாம் பேசுவோம். இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் நமக்கான டைம் நம்ம கொடுக்காமல் இருக்கிறது மட்டும்தான். ஸோ நமக்கு டைம் கொடுங்க. நிறைய பேர் அதை தான் தப்பு பண்ணுறோம். காலைல எழுந்திரிச்சிருந்து கிச்சன்லேயே நின்றுட்டுருக்கேன். ஸோ நைட்டும் நீங்கள் தூங்கிடுறீங்க, நான் தான் கடைசியாக வந்து தூங்குறேன். யாருமே என்னை கண்டுக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளை கண்டுக்கணுங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் கண்டுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மார்னிங்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற ஒர்க்லாம் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் டேவை எப்படி நாம் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நான் வந்து யோசிச்சுப்பேன். அண்ட் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், என்ன லஞ்சு செய்யணும், என்ன டின்னர் செய்யணுன்றதை முதல் கொண்டு நான் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் அந்த மார்னிங்கில். அதே மாதிரி ஈவினிங்கில் கொஞ்சமாக ஸ்கின் கேர். காலையிலேருந்து டெஸ்கில் இருப்போம், கிச்சன்லேயே நின்றுட்டுருப்போம், ஆயில் படும். ஸோ அதனால் லைட்டாக ஸ்கின் கேரும் பண்ணிப்பேன். ஏஜ் ஆகிட்டே இருக்குல்ல, ஸ்கின்னையும் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளை நாமளே கண்ணாடியில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, தைரியமாக இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸோ நம்மளே பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கலாம்.
ஆஃப்டர் 28லேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் மேரேஜ் ஆகிட்டு வீட்டில் தாங்க இருக்கேன். ஆக்சுவலி வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறது கூட ஹோம் ஒர்க்கு தாங்க, வீட்டு ஒர்க்கு தானே. அதுக்கும் நம்ம ஒரு சம்பளம் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் தான். கேட்டால் நான் எனக்கு வேலை செய்கிற பொண்ணு பிடிக்கல, வேலை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் வேலையை ஆளை மாற்றிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி போனால் போகுதுன்னு நம்மளும் செஞ்சு கொடுக்கறதா இருக்குது.